நாம் தாவேகாவை எதிர்க்கிறோமா எதிர்க்கிறோம், விஜய் அவர்களை எதிர்க்கிறோமா எதிர்க்கிறோம், கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து. தனிநபரா அவர்கிட்ட பணம் கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு கொடுக்குறாரு, அது அவர் பாருங்க. ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க, நான் ஜெயிக்கிறதுக்கு தானே தொடங்குறேன் அப்படின்னா இது வந்து காம்படிஷன் கிடையாதுங்க, வெற்றியா தோல்வியான்னு சொல்றதுக்கு. என்னால அது சரியா வந்து ரீச் பண்ண முடியல, அந்த ரீச்சை நீங்க அதிகப்படுத்தி கொடுங்கன்னா ஓகே. சித்தாந்தமே இல்ல, கட்டமைப்பே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வாங்க, நான் வந்து எனக்கு எல்லாமே சொல்லுங்க, கட்சியை உருவாக்குங்க, ஜெயிக்க வைங்கன்னா. பட் விஜய் அவர்களுடைய என்ட்ரி அப்படின்றது வந்து பாஜக போன்ற கட்சிகளை வந்து கொஞ்சம் அசைத்து பார்த்திருக்கிறது வச்சுக்கலாம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்து அது பேசின உடனே 40 சிங்கங்களும் தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. தமிழக அரசியல் களம் நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரியே அனல் கக்க துவங்கி இருக்கிறது. குறிப்பாக திமுக அதிமுக அப்படின்னு இருந்த களம் புதிய பிளேயர்ஸுடைய வரவால பலமுறை போட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக சீமானவர்கள் எகிரி அடிக்க ஆரம்பித்திருக்கார் அப்படின்னு பார்ப்போம். யாருக்கு அகேன்ஸ்டா குறிப்பாக பேச ஆரம்பிக்கிறார்னா விஜய் அவர்கள். பெரியாரை எதிர்க்கும் சீமான், பெரியாரை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டாலும் அமைதியாக இருக்கக்கூடிய விஜய், இவங்க 2 பேருக்குமான இது போகும்போது சீமான் ஒரு வார்த்தை கூறுகிறார், பணக்கொழுப்பு மூலமாக பணம் கொழுப்பு இருக்கிறதால பிரசாந்த் கிஷோரை கூட்டின்னு வராரு அப்படின்ற மாதிரி. இது ஒரு சரியான மதமா தவறான மதமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனே அதிகமாக இருக்க வேண்டியது. அதோடு நிற்காமல் புதிய பிளேயர் நிறைய பேர் இருக்கும்போது இன்னொரு புதிய அரசியல் கட்சியாக தேசிய பொது உடைமை கட்சியும் களத்தில் இறங்க காத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், நன்றி சார். முதல்ல தேசிய பொது உடைமை கட்சி வந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்குது. இப்ப இருக்கிற அரசியல் சரியில்லை அப்படின்னு ஒரு மாற்று வைக்கிறாங்க. சீமானவர்கள் இந்த மாதிரி பணக்கொழுப்பு, பணத்திமுறை அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்துறார். இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அந்த வார்த்தை தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தையா இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன வெளிப்பட விரும்புற, என்ன வெளிப்பட தேசிய பொது உடைமை கட்சியும் நிறைய விஷயங்களை ஆக்ரோஷமாக எதிர்க்கிறீர்கள். பட் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறது இல்ல. சோ சீமான் அவர்கள் பேசியதற்கான ஒரு அரசியல் அப்படின்றது ஆதரிக்கப்பட வேண்டிய அரசியலா? அதாவது ஆக்ரோஷமா பேசணுமான்னா ஆமா பேசணும். ஆனால் இது தனிப்பட்ட கட்சியோட விருப்பம் தானே. அவருடைய கட்சிக்கு யார வேணா கூப்பிட்டுக்கலான்றது அவருடைய விருப்பம். நாம் தாவேகாவை எதிர்க்கிறோமா எதிர்க்கிறோம், விஜய் அவர்களை எதிர்க்கிறோமா எதிர்க்கிறோம், கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து. தனிநபரா அவர் வந்து பணம் கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு கொடுக்குறாரு, அது அவருடைய தனிப்பட்ட விஷயமா தான் நம்ம பாக்குறோம். விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? அதுதான், அதையும் நாம் அதே கண்ணோட்டத்துல தான் பாக்குறோம். சீமானவர்களை எதிர்ப்போம், நாம் தமிழர் கட்சியுடைய சித்தாந்தங்களை எதிர்ப்போம். ஆனா அந்த கட்சியோடைய வளர்ச்சிக்கோ அந்த கட்சியோட தேவைக்கோ அவங்க திறநிதி வசூலிக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியுடைய விருப்பம். விருப்பப்படுறவங்க கொடுக்க போறாங்க, விருப்பப்படலன்னா கொடுக்க மாட்டாங்க. இதுல நம்ம வந்து கொஸ்டின் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து எல்லா கட்சியையும் வஞ்சம் வைத்தோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ எனக்கு பிடிக்கலன்றதுக்காகவும் நம்ம விமர்சிக்கல. மக்களுக்கு எது தேவையோ அதை நம்ம கொண்டு போறோம். நம்ம சித்தாந்தத்துக்கு முரணாக இருந்தால் யாரா இருந்தாலும் எதிர்க்கிறோம். ஓகே, அந்த பணம் வர வழி ஒருவேளை தவறாக இருந்துச்சுன்னா அது அதையும் எதிர்ப்பீங்களே தவிர நியாயமான வழி தவறாக இருந்தது, அந்த வழியால் தேசத்திற்கு ஆபத்தாக இருக்கிறது என்று சொன்னால் அதை எதிர்ப்போம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சரியான முறையில் இருந்துச்சுன்னா அது நமக்கு தேவையற்ற விஷயம்னு சொல்றேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை வர வச்சது வந்து நம்ம விமர்சிக்க முடியாது. ஆனா ஒரு பார்வையாளரா நீங்க பார்க்கும்போது கட்சியோட உட்கட்டமைப்பு இல்ல, கட்சிக்காக கொள்கை இல்ல, சித்தாந்தம் இல்ல, கட்சி எதை நோக்கி பயணிக்குது அப்படின்ற புரிதல் இல்ல. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2 பேரை வச்சிருக்கீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் அவர்களும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். இதையும் பத்தாதுன்னு சொல்லி பிரசாந்த் கிஷோரையும் கூட்டிட்டு வரீங்க. அப்ப முழுமையாக ஸ்ட்ராட்டஜிஸ்டால் மட்டுமே இயக்கப்படக்கூடிய ஒரு இயக்கமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு நல்லது செய்யுமா அந்த இயக்கம் என்ற கேள்வியை எல்லாரும் எழுப்பப்படணும் அப்படின்றது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ நீங்க வந்து தேசிய பொது உரிமை கட்சி நடத்துறீங்க, நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற நோக்கமும் உங்களுக்கு இருக்கும். நீங்களும் வியூகம் எல்லாம் அமைப்பீங்க தானே? அது வியூகம் அமைக்கிறதுன்றதே வந்து மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. அப்படி ஆட்சியை பிடிச்சா மக்களுக்கு நல்லது செய்யலான்ட்டு அவங்க வராங்க, ஆட்சியை பிடிப்பதற்காக வியூகம் அமைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? பாருங்க, ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க, நான் ஜெயிக்கிறதுக்கு தானே தொடங்குறேன் அப்படின்னா இது வந்து காம்படிஷன் கிடையாதுங்க, வெற்றியா தோல்வியான்னு சொல்றதுக்கு. நான் எதற்காக கட்சி ஆரம்பிக்கிறேன், அந்த கட்சியோட சித்தாந்தம் என்ன, அந்த சித்தாந்தம் யாருக்கானது, அந்த மக்களுக்கு எப்படி அது நன்மை பயக்கும், இந்த சித்தாந்த ரீதியாக ஒவ்வொரு மக்களையும் இணைக்கும் பொழுது வெற்றி தானாக வரும். 1967 அண்ணாதுரை அவர்கள் யாருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட பேஸ் பண்ணி அவர் வென்றாரு?
தமிழகத்திலே பேசுவோம். காமராஜர் அவர்கள் யாரை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வச்சு வென்றாரு? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூடாதுன்னு நான் சொல்லல. பாருங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்பவர், நான் ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கேன், என்னால அது சரியா ரீச் பண்ண முடியல, அந்த ரீச்சை நீங்க அதிகப்படுத்தி கொடுங்கன்னா ஓகே. எனக்கு சித்தாந்தமே இல்ல, கட்டமைப்பே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வாங்க, நான் எனக்கு எல்லாமே சொல்லுங்க, கட்சியை உருவாக்குங்க, ஜெயிக்க வைங்கன்னா அப்ப அது எதுக்காகன்னு கேக்குறேன். இல்ல, இப்போ சித்தாந்தம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அவர் 5 கொள்கை தலைவர்களை கூறிவிட்டார். அது போதாதுன்ட்டு அடுத்த எம்ஜிஆரே எங்க அண்ணன் விஜய் தான் அப்படின்ற அளவுக்கு விஜயோடைய ரசிகர்களும் ஒரு துடிப்போட இயக்குகிறார்கள். எம்ஜிஆருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படல, அடுத்த எம்ஜிஆருக்கு தேவைப்படலாம்ல. அந்த வார்த்தையை நான் ரொம்ப கண்டிக்கணும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்த கூடாதுன்ற காரணம் விஷயமாக இருக்காது. ஏன்னா எம்ஜிஆருக்கு ஒரு 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கிடையாது, விஜய்க்கு 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்றது ஒரு அன்ஃபேர் கம்பேரிசன் தான். பட் ஸ்டில் ஏன் தவறுன்றீங்க? 1917 எம்ஜிஆர் பிறக்கிறாருங்க. 1935 அவர் காங்கிரஸ்ல இணைகிறார். அப்ப அவருடைய வயசு 18 வயசு. ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும்ன்றதுக்காக இணைஞ்சாரா, சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக இணைஞ்சாரா? அவரு தேர்தல் அரசியல்ல நம்ம பங்கு பெறுவோம், இதெல்லாம் நடக்கும்ன்றது திமுக இருந்த போதே கூட அவர் அதை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். 1953 அவர் திமுக இணைகிறார். அவர் ஒரு 30-35 அந்த ஏஜ்ல அவர் திமுக இணைஞ்சிடறார். களத்துல இறங்கி வேலை செய்யறார். சினிமால கொள்கையை பரப்புறார். சினிமால நட்சத்திரமாக வரும் பொழுதே தன்னுடைய கொள்கையை முன்னிறுத்தி மக்களை சந்திக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் யாருக்கெல்லாம் உணவில்லையோ அவருக்கு உணவாக அவர் இருக்கணும்னு நினைக்கிறார். வலிமையற்ற மக்களுக்கு வலிமையாக அவர் இருக்கணும்னு நினைக்கிறார். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக அவர் இருக்கணும்னு நினைக்கிறார். மக்களுக்காக களத்திற்கு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நீங்கள் அரசியலில் வெல்ல வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தை தவிர வேற எதுவுமே இல்லாம அரசியலுக்கு வரீங்க. நீங்க எங்க, எம்ஜிஆர் எங்க? இந்த விஷயங்கள் பேசும் பொழுதுதான் நம்மளுக்கு இது ஆபத்தானது அப்படின்னு நம்ம பேச தோணுது. காரணம், எம்ஜிஆர் என்பவர் ஒரு மகத்தான தலைவர், மக்கள் தலைவர், மக்களுக்கான தலைவர். நீங்க எந்த இடத்துல போய் மக்களை சந்திச்சிருக்கீங்க? சினிமால நேத்து வந்தீங்களா? எத்தனை வருஷமா உங்களுக்கு புகழ் வெளிச்சம் இருக்கு, எத்தனை மாற்றங்கள் நீங்க கொண்டு வந்தீங்க? அந்த புகழ் வெளிச்சத்தை, சினிமா புகழை மக்களுடைய நலனுக்காக யூட்டிலைஸ் பண்ணலன்னு சொல்றீங்க. அவர் யார் நலனுக்கும் யூட்டிலைஸ் பண்ணல. அவருடைய படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை அந்த அரசியல் தலைவர்கள் அவர் நாட்டினாரா இல்லையாங்க? கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கணும்னு சொன்னாரா இல்லையா? இன்னும் ஆவணம் இருக்கு. கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கணும், அவர் 100 வருஷம் இருக்கணும்னு சொன்னாரா சொல்லலையா? இப்ப திமுகவை எதிர்க்கிறீங்க. கலைஞர் ஆதரிச்சாருன்றதை விட உதயநிதி, தயாநிதி, இந்த மாதிரி அந்த நிதின்னு பேர் வச்சிருக்காங்க. கலாநிதி மாறன் அவர்கள் கூட நிதியை கலைக்காக அள்ளி கொடுப்பதால் கலாநிதி மாறன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட ஒரு பாராட்டி இருக்காருன்றதையும், மக்களை போற்றி பாராட்டி தனக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இப்ப அவர்களே எதிர்க்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, அம்மா அவர்களையும் போற்றினாரு. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், தலைவான்ற படம். அப்ப அவருடைய ஸ்டாண்ட் என்னங்க? தலைவா படத்துக்கு முன்னாடி ஒரு அணிலாக அதிமுகவுக்கு நான் உதவினேன் அப்படின்னு சொன்னாரு. தலைவா படத்துக்கு அப்புறம் அந்த படம் நடிச்சு முடிச்சு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணும்போது அதுக்கப்புறமும் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு சர்க்கார் படத்துல எப்படி எல்லாம் பகடி செய்யப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்போ நீங்க ஒருத்தர் இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, இல்லாதப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. கொள்கை இல்ல, சித்தாந்தம் இல்ல. இன்னைக்கு நீங்கள் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னா எப்படிங்க ஏத்துக்கிறது? எம்ஜிஆர் அவர்கள் 1953 திமுக சேரும் பொழுது காமராஜர் என்ற பெருந்தலைவர் இருந்தார். அவர் பயந்தாரா? திமுக உழைக்கிறதுக்கு பயந்தாரா? அவர் ஒரு சித்தாந்தத்தை நம்புறாரு, அந்த சித்தாந்தத்திற்காக நிக்கிறார். எதிர்ப்பவர் யாரா இருந்தாலும், காமராஜர் அவர்கள் என்னுடைய தலைவர், அண்ணா அவர்கள் என்னுடைய வழிகாட்டின்னு சொல்றாரு. நேஷனலிஸ்ட், ரேஷனலிஸ்ட் அப்படின்னு தான் அவருடைய கட்சியுடைய பைலாலே அவர் குறிப்பிடுறாரு. அவர் எங்க, நீங்க எங்க அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. சும்மா அவர்களை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இன்னைக்கு அவர் எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றேன். இல்ல, பட் அவங்க கம்பாரிசன் அப்படின்னும் போது இந்த மக்களுக்காக சேவை செய்த தியாகி, இத்தனை ஆண்டு காலமாக அரசியலில் பணித்து கொஞ்சம் அந்த மாதிரி கிரைட்டீரியா எல்லாம் வைக்கல. ஒரு சினிமா கலைஞர் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு மாதிரி நீங்க ஜெயலலிதா சொல்லலாம், அவங்க ஒரு பெண் அப்படின்ற மாதிரி ஒரு ஆண் சினிமா கலைஞர், மக்களிடம் பேரன்பை பெற்ற ஒரு கலைஞர் அந்த சினிமா புகழ் மூலமாக ஒரு முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்றது எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு முக்கியமான இதையும் சொன்னாங்க, எல்லாருக்குமே பத்ம விபூஷன் கொடுத்திருக்காங்க, பத்மபூஷன் கொடுத்திருக்காங்க. பத்மபூஷன் வாங்காம 2 பேர் மட்டும்தான் முக்கிய நடிகர்கள் இருக்காங்க. ஒண்ணு எம்ஜிஆர், ஒண்ணு விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ விஜய் ஒரு பாரத ரத்னா வரும்.
பாரத் ரத்னா, அதாவது பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், அதுக்கு மேல பாரத் ரத்னா. பாரத் ரத்னாவே ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அவர் வந்து பத்மஸ்ரீ வாங்கல அப்படின்னா ஒருத்தர் வந்து +2 முடிச்சிட்டாரு, நீங்க 5ஆம் கிளாஸ் படிச்சீங்களான்னு கேட்டா நான் என்ன சொல்றோம்? இல்ல பட் விஜய் அந்த மாதிரி அந்த வரிசையில் எப்படி ஒரு கலைஞராக இருந்து சிஎம் ஆக போறாரோ அதே மாதிரி சிஎம் ஆகிட்டு நெக்ஸ்ட் பாரத் ரத்னா தான் அவரோட டார்கெட் அப்படின்ற மாதிரி அவங்க அவர்கள் 1953 தொடங்கி திராவிட கழகத்தில் அவர் பயணிக்கும் பொழுது எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த தலைவர். நீங்க முன் வச்சிருக்கீங்களா? அவர் கிடையாதுன்னு சொன்னாங்க. 5 கொள்கை தலைவரை முன்னெடுத்து விட்டார். அந்த தலைவர்களை பார்க்கும் போதே என்னென்ன கொள்கை நம்மளுக்கு புரிஞ்சது. இப்பயும் வந்து கொள்கை இல்லைன்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா அது கரெக்டா இருக்குமா? அந்த ஒரு கொள்கைக்கு இன்னொரு கொள்கை சொல்லுங்க. காமராஜர் அவர்கள் தேசியவாதிங்க, தேசியவாதியா இல்லையா? ஆகச்சிறந்த சுதந்திர போராட்டத்திற்கு அவர் வந்து பாடுபட்டாரா இல்லையா? ஆகச்சிறந்த தேசியவாதி, ஆகச்சிறந்த சுதந்திர போராட்டத்திற்காக செலவழித்த காமராஜர் எங்க? சுதந்திர தினம் என்பது கருப்பு தினம் என்று சொன்ன பெரியார் எங்க? நீங்க 2 பேரும் எப்படிங்க ஒரே தரசுல வைப்பீங்க? இல்ல, பெரியாருடைய கொள்கை தான் அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை சுத்தமாக ஏற்கவில்லை, சமூக நீதி கொள்கை தான். சுதந்திர தினத்தை கருப்பு தினம் சொன்னாரா இல்லையா? சுதந்திரத்துக்காக காமராஜர் அவர்கள் போராட்டம் பண்ணாரா இல்லையா? நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா காமராஜர் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர், அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறாரு, வேலு நாச்சியார் அவர்கள் சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அப்ப இவங்க 3 பேரும் போராடிய சுதந்திரத்தில் பெற்ற தினம் கருப்பு தினம் என்று பெரியார் சொல்லியிருக்காரு. நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க சொல்லுங்க? இந்த அடிப்படை கொள்கையை வந்து கிளாஷ் ஆகுது. நீங்கள் வாக்கரசியலுக்காக வச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தரையும். அவங்களோட கொள்கை என்னன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம், அவரை சொல்லுங்க பாப்போம். பட் விஜய் அவர்களுடைய என்ட்ரி அப்படின்றது வந்து பாஜக போன்ற கட்சிகளை வந்து கொஞ்சம் அசைத்து பார்த்திருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். விஜய் அவர்களுடைய என்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜக எந்த விதமான நஷ்டம், பாஜகவே கிடையாதுங்க. தேசிய சிந்தனை கொண்ட இயக்கங்கள் எதுக்குமே நஷ்டம் கிடையாது. ஏன்னா தேசிய சிந்தனை கொண்ட இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய தேசியவாதிகளுக்கு தெளிவா தெரியுது அவர் தேசியவாதி இல்லைன்னு. சின்ன குறுக்கீடு, இளைஞர் சக்தி அப்படின்றது வந்து அண்ணாமலை அவர்கள் பின்னாடி வந்து அணிவகுத்து நின்றதை இந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா அதிமுகவுடைய ஓட் பேங்க் வந்து உடச்சி இவங்க வாங்கியிருக்காங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அந்த 18% ஓட் பேங்க்கும் தேசியம்ன்ற ஒற்றை புள்ளியில மட்டும் தான் வாக்களிச்சிருப்பாங்கன்றும் நம்ம சொல்ல முடியாது. தேசியவாதிகள் அப்படின்றது வந்து தனியா வச்சிட்டாலும் பல்வேறு காரணமா அண்ணாமலை மீதான ஒரு அட்ராக்ஷன் அப்படி கூட வந்திருக்கலாம். அந்த இளைஞர் சக்தி விஜய் பின்னாடி போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. தனி மனிதனை வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது. இல்ல, இந்த எலெக்ஷன்ல வந்து ஓட்டு வந்து விஜய்க்கு போலாம், அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி அண்ணாமலை கூட வரலாம். பட் இந்த ஒரு பர்டிகுலர் எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் ஓட்டு வாங்கலாம்ல. இந்த எலெக்ஷன்ல அவங்க என்ன சொல்றாங்க? 15% ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 15% ஓட்டு அப்படின்னா என்னங்க? நீங்க தெளிவா சொல்லுங்க. இந்த சும்மா மக்களுக்கு வந்து இந்த பிரம்மாண்டத்தை காட்டாதீங்க. ஒரு தொகுதி எடுத்துப்போம். ஒரு தொகுதியில ஏறக்குறைய 4 இருந்து 5 லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க ஆன் அன் ஆவரேஜ். 5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல விஜய் ரசிகர் மன்றத்துல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ரசிகர் அப்படின்றது வித்தியாசம். பட் மன்றம்ல இருக்கிற ரசிகர்கள் வேற, ஒரு சாதாரண இளைஞர்கள் இறங்கி கணக்கிடுறவங்க களத்துல இறங்கி நான் பார்த்தேன். நான் தொகுதியை பேர் குறிப்பிட விரும்பல. அந்த தொகுதியோடைய ஓட்டு எண்ணிக்கை வந்து ஏறக்குறைய 5 லட்சம் பேர். விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பெரும் 10 இருந்து 12,000 பேர். இந்த 10,000 இருந்து 12,000 பேரு அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அப்படி இப்படின்னு சொன்னா ஒரு 50,000 பேரை தேர்த்தலாம். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா 1,20,000 இருந்து 1,70,000 வாக்குகள் பெறணும். இன்னைக்கு பல முனை போட்டி வருதுன்னே வச்சுப்போம். அப்படின்னால் கூட 1,20,000 இருந்து 1,30,000 வாக்குகள் பெற்றால்தான் வெற்றி பெற முடியும். அப்ப அந்த 10,000 பேரு ஏற்கனவே இந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய நியூட்ரல் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் ஓட்டு எப்படி கேட்பீங்க? விஜய் அவர்கள் வராரு, அவர் முதலமைச்சர் ஆகணும், அதனால எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி கேட்பாரா? அப்படி கேட்டா எவராவது மாறுவாங்களா? அப்படித்தானே இப்போதைக்கு அவங்களால அப்படித்தானே கேட்க முடியும். வேற எதுவும் அவங்க கிட்ட சொல்றதுக்கு எதுவும். நான் ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறேன். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, இதுதான் சித்தாந்த தீர்வு. இந்த சித்தாந்தம் வருவது தேசத்தின் கட்டாயம், உங்களுக்காகவும் சேர்த்துதான் நான் பேசுறேன்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னா என்னன்றது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் யாரோ ஒரு நபர் முதலமைச்சர் ஆவதற்காக இங்க இருக்கக்கூடியவர்கள் எதற்காக மனம் மாற வேண்டும்? தனி நபர் அரசியல் வந்து இனி அரசியல் பாதையில இருக்கவே கூடாது. அரசியல் என்பது சித்தாந்தத்தை சார்ந்தது, தத்துவத்தை சார்ந்தது. நீங்கள் 30 வருஷமா படம் நடிச்சீங்க, படம் நல்லா இருந்தா பாப்பாங்க, ரசிப்பாங்க, பாராட்டுவாங்க. அது வேறு, அது தவறே கிடையாது. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், நீங்க சூப்பரா பண்ணீங்க, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், அது வேற. அரசியல் என்பது விளம்பரம் அல்ல. அரசியல் என்பது வருங்காலத்திற்கு கட்டாயம். நீங்க வருங்கால சந்ததியினரை வந்து முட்டாளாக்கிட்டு போயிட முடியாது, போயிடவும் கூடாது, போகவும் விட மாட்டோம்.
அததான் திருப்பி 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 பதிவிடுறோம். இந்த வருங்கால சந்ததியினரை வந்து நம்ம முட்டாள கூடாது அப்படின்றீங்க. பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இன்றைய தினம் வந்து காதலர் தினம் கொண்டாட்டங்கள் வந்து விமர்சையாக ஆல் ஓவர் இந்தியா வந்து யூத் ஃபோர்ஸ், குறிப்பாக இந்தியாவின் இளைஞர்கள் காதலர் தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பட் எல்லாரும் உடனே புல்வாமா பத்தி பேச போறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. புல்வாமா கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே நடந்த ஒரு சோக சம்பவம், கோயம்புத்தூர் அட்டாக்ஸ். அதை எதிர்த்து அதை எதிர்த்து அவங்களுக்கு ஒரு வீர வணக்கம் மாதிரி கொடுக்கணும், இறந்தவர்களுக்கு ஒரு வீர வணக்கம். அண்ட் பாஷா போன்ற அந்த தீவிரவாதிகளுக்கு வந்து ஊர்வலம் கொடுக்க அனுமதித்த தமிழக அரசுக்கு வந்து ஒரு கண்டனங்களை எல்லாம் தெரிவித்து இப்போ பாஜக பல்வேறு இடங்களில் கூட்டங்கள் கூட நடத்தி கொண்டிருக்கிறது. சோ ஓவராலா இந்த இஷ்யூ வந்து எப்படின்னு பாக்குறீங்க? மீண்டும் அந்த கோயம்புத்தூர் ஒரு முடித்து போன விஷயத்தை மீண்டும் கையில் எடுக்க நினைக்கிறதா பாஜக? இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகள் பிடிபட்டாங்களா இல்லையா தமிழ்நாட்டுல? ஆமா, பிடிபட்டார்கள். 1998 குண்டு வைத்த ஒரு தீவிரவாதியை நீங்கள் கொண்டாட தொடங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க. இதைத்தான் நம்ம திருப்பி சொல்றோம். இப்ப வந்து நம்ம ஏன் தாவேக்காவை எதிர்க்கிறோம்? எந்த கொள்கையை வேணா, எந்த சித்தாந்தம் வேணா, நான் வந்து ஒரு சினிமா ஸ்டாரோ இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ்ல பெரிய பிளேயரோ அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டா சிஎம் ஆயிடலாம்னா அது ஒரு ராங் எக்ஸாம்பிள கொடுக்கும். அதே போலதான் ஒரு தீவிரவாதியை நீங்க வந்து ஊர்வலம் நடத்தி கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னால் இளைஞர் மத்தியில் ஒரு ராங் எக்ஸாம்பிள கொடுக்கும். இது ரெண்டுமே தேசத்திற்கு ஆபத்தானது, அடுத்த தலைமுறையை வந்து திசை திருப்பக்கூடிய ஆற்றல் பெற்றது. இதை தான் நம்ம எதிர்க்கிறோம். இல்ல, ஆல்ரெடி தமிழ்நாட்டுல வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்து நிலவுகிறது. ஏற்கனவே சிக்கந்தர் மலையில் அது ஒரு விவகாரமாக போய்கொண்டிருக்கிறது. அண்ட் அந்த நேரத்துல மீண்டும் அந்த இந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப நம்ம கையில் எடுத்தாகணுமா? இந்து முஸ்லீமே கிடையாதுங்க. அதாவது எல்லாரும் வேண்டும் என்ற இது இந்து முஸ்லீம்ன்றாங்க. உண்மையான முஸ்லீம் வந்து தீவிரவாதத்தை ஏற்பாங்களா? நீங்க பார்த்திருப்பீங்க, வேலூர் இப்ராஹிம் அவர்களை பார்த்திருப்பீங்க. அவர் தேசியவாதியா இல்லையாங்க? தேசியவாதி. தேச நலனுக்காக வாழ்றாரா இல்லையாங்க? வாதாடுகிறார். திருப்பரங்குன்ற பிரச்சனையில அவருடைய நிலைப்பாடு என்னங்க? தெளிவா சொல்றாரு. இங்க பாருங்க, மேல தர்கா இருக்கிறது பிரச்சனை, இடிச்சு தள்ளிடணும்னு எந்த இந்துவும் குரல் கொடுக்கல. நீங்க பாருங்க எப்ப அந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்படுது. கீழே கோயில் இருக்கு, நீங்க ஆடை எடுத்துட்டு போய் வெட்டாதீங்க, பலியிடாதீங்க, அவர்களுடைய மனசு துன்புறுத்தப்படுதுன்னா யாருடைய மனசு என்ன, எனக்கு என்ன, நான் வெட்டுவேன் நீங்க நினைக்கும் போதுதான் கிளப்பி எழுறாங்க. எங்களுடைய கோயில்ல வரக்கூடிய கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. யாருடைய மனசு துன்புறுத்தப்பட்டா எனக்கு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க மனசு துன்புறுத்தினா எங்களுக்கு என்னன்னு நினைப்பாங்க. ஆயிரம் சகோதரர்களை என்னால காட்ட முடியும். விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தில் இஸ்லாமியர்கள் வந்து விநாயகரை எடுத்து செல்லக்கூடிய இஸ்லாமியர்களை என்னால காட்ட முடியும். இது போல மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்களை என்னால காட்ட முடியும். ஆனால் தீவிரவாதின்னு சொல்லாமல் இஸ்லாமியர் என்று சொன்னீங்கன்னா அது ஒரு இஸ்லாமியனை அவமதிக்குவதற்குண்டான சமம். உண்மையான இஸ்லாமியன் தீவிரவாதின்னு தான் சொல்லுவான். இது இந்து முஸ்லிம் கலவரமே கிடையாது, இந்து முஸ்லிம் பிரச்சனையே கிடையாது. தேசியவாதிகளுக்கும் தீவிரவாதிக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை. தேசியவாதியா தீவிரவாதியா நீங்க தான் சொல்லணும். இல்ல, பட் இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக தான் இருக்கிறது. சோ 27 வருடம் நடந்து முடித்து போன விஷயத்தை நான் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிட்டே இருக்கணுமா? அதை பின் பண்ணிட்டே இருக்கணுமா? அதை மீண்டும் இது போன்ற ஒண்ணு நடக்க கூடாது. ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம கற்பிக்கிறாங்க, வரலாற்றை படிங்க. வரலாற்றில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தவறுதலாக இருந்தால் அதை மன்னிக்க கூடிய பக்குவம் உங்களுக்கு வேண்டுமே தவிர மறக்கக்கூடிய முட்டாள்தனம் வேண்டாம். அப்ப வரலாற்றை படிங்கள், அதனை மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மை இந்த கலாச்சாரம் நமக்கு கொடுத்திருக்கு. ஆனால் மறந்து இருக்கக்கூடிய முட்டாள்தனத்தை நமக்கு யாரும் கற்பிக்க கூடாது. அதை நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற சமுதாய அழிவுகள் திரும்ப நடக்காமல் பாதுகாத்து கொண்டேதான் இருக்கும். ஒரு பர்சனல் கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம், இன்னைக்கு கோயம்புத்தூர் அட்டாக் பிளஸ் புல்வாமாலையும் அட்டாக் நடந்த தினம் தான் என்று. பட் இளைஞர் சக்தி அப்படின்றது வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளாமல் இன்று காதலர் தினமாக மட்டுமே பண்றாங்க. நம்மளே வந்து நிறைய இடத்துல பார்க்கும்போது டாஸ்மாக்ல ஆகட்டும், அங்க இங்கெல்லாம் அந்த இளைஞர் சக்தி வந்து அங்க எவ்வளவு வேஸ்ட் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கிறோம். ஓவராலா இளைஞர்கள் ரொம்ப டைவர்ட் ஆகுறாங்களா? காதலர் தினம் அப்படின்றது வந்து நம்ம எதிர்க்கலைங்க. அதாவது வேலண்டைன்ன்றது ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளாவும் கொண்டாடலாம். அவரவருடைய காதலர்களை கொண்டாடுவதற்கு ஒரு தினம் என்று ஸ்பெசிபிக்கா வேண்டாம் அப்படின்றது நம்மளுடைய கருத்து. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஜுகேட்
பண்ணா சொல்லினா நீ என்ன அப்படியா இப்படியான்றது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. ஆனா நீங்கள் இந்த நாளை வந்து கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னா ஃபாரின்ல நடந்த ஒரு விஷயத்திற்காக இவ்வளவு ஈடுபாடோட இருக்கக்கூடிய நீங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்த அழிவுகளை பற்றி பிரச்சனைகளை பற்றி சிந்திப்பதற்கு ஏன் நேரத்தை ஒதுக்கல? இது நம்மளுடைய ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு வேலண்டைன் டே கொண்டாடுறாங்கன்னா இது மிகப்பெரிய பிசினஸ் இருக்கு இதுக்கு பின்னாடி. பாத்தீங்கன்னா வேலண்டைன் டேவா இருந்தது, இன்னைக்கு வேலண்டைன் வீக்கா இருக்கு. வேலண்டைன் மந்த் ஆக்கிடுவாங்க. இது வந்து வியாபாரம். இதுல போய் நீங்க சிக்கிக்க வேணான்றது இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். அறிவுரை சொல்ல ஒரு மெசேஜ் சொல்றேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், உங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள், தேசத்தை பாருங்கள், தேச நலனை பாருங்கள், மிச்சதெல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய நபருக்கு உங்களுடைய விருப்பத்தை வெளிக்காட்டுவதற்கு ஒரு நாள் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா அவசியம் இல்ல. நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ எப்ப வேணுமோ அப்ப நீங்க வந்து வெளிக்காட்டலாம். யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு நாளை வந்து நீங்கள் மையமாக வைத்துக் கொண்டு உங்களுடைய விருப்பத்தை வெளிக்காட்டினாதான் விருப்பம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுத்துறாங்கன்னா அதுல போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்றேன். எல்லா நாளும் உங்கள் காதலியை காதலியுங்கள், ஒரு பர்டிகுலர் நாள் தான் அது காமிக்கணும்ன்றது அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரிதான். ஆனாலும் நன்னாலே. ஓகே, அபார்ட் ஃப்ரம் கொஞ்சம் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு பரபரப்பான கேள்விகளுக்கு மத்தியில கொஞ்சம் சாஃப்டா வேலண்டைன் பத்தி பேசணும். இன்னொரு முக்கியமான பரபரப்பு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மீடியா ஃபுல்லா இதான் ட்ரெண்டிங் இருக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்து அப்படி பேசின உடனே 40 சிங்கங்களும் தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. இங்க இருந்து தமிழகத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிங்கங்கள் வந்து தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க, 40 சிங்கங்களும் சமோசா சாப்பிடுறதுக்காக எழுந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம். ஓவரால நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த ரிபட்டல் அப்படின்றது நான் பொதுவாவே நான் பார்ப்பேன். திமுக வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணோம், அதை உடைக்கிறதுக்கு மட்டுமே பாஜக நேரம் சரியா பார்த்தோம். இந்த முறை முதல் முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரிப்பீட் இதுவா கொடுத்தது வந்து திமுக வந்து சமாளிக்கிற மோட்ல வந்து போயிருக்கு. சோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? அந்த காணொலியை பார்த்த எல்லாருக்கும் தெரியும் யார் சிங்கம் என்று. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அசம்பிளி எனக்கு நினைவு எடுத்துட்டு வந்தது. ஒரு வாட்டி அம்மா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, கச்சத்தீவு பத்தி பேச பர்சன்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு போறதுக்கு நம்ம போலீஸ் அவங்களை தொந்தரவு பண்ண தேவையில்ல, கச்சத்தீவுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் வெளியில போயிருவாங்கன்னு. நம்மளுடைய சேனல்ல கூட அதுக்கான ஷார்ட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே போலதான் இன்னைக்கு வந்து உண்மைகளை உறக்க பேசக்கூடிய தலைவர்கள் வந்தா இவங்க எதுக்காக உள்ள இருக்குன்னு தெரியாம ஓடி வெளில போயிடுறாங்க. திரும்ப 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 நீங்கள் பாஜகவையும் மோடி அவர்களையும் தமிழக விரோதியாக சித்தரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. காரணம், அவரை போல தமிழை யாருமே வளர்க்கல. எந்த பிரதமர் வளர்த்திருக்காரு சொல்லுங்க பாப்போம். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போது பிஜேபி வந்து கூட்டணி கிடையாது. தமிழகத்திற்கு ஜல்லிக்கட்டு என்பது உரிமை, அதனை பெற்றுக் கொடுப்பதற்காக பிரதமர் முயன்றாரு, பெற்றுக் கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு அவர் பண்ணி கொடுத்தாரு. ஆமா, அன்னைக்கு வந்து இவங்க ஓட்டு போடுவாங்க, இவங்க ஓட்டு போடல, ஏடிஎம்கே நம்மளோட கூட்டணி வரும் அவர் கணக்கு போட்டாரா? இல்லையே. அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் அவர் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் என்ன செய்யணும்? ஒட்டுமொத்த பாரதம். அவரை பொறுத்தவரையில் தமிழ்நாடு தனி, கன்னடா தனி, ஆந்திர பிரதேஷ் தனி கிடையாது. ஒட்டுமொத்த பாரதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம் மக்கள், நமக்கான மக்கள், நாம தான் அவங்களுக்கு செய்யணும். இதை வந்து சிதைக்கணும், திசை திருப்பணும் நினைத்து யார் முயன்றாலும் உண்மைகள் அதை உடைக்கும். உண்மை பேசக்கூடியவர்கள் வீரியமாக பேசுவார்கள். அதோட எடுத்துக்காட்டாக தான் இன்னைக்கு நடந்தது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி உண்மைக்கு அப்படின்றது ஒரு பவர் இருக்கு, அதை வந்து பேசியிருக்காங்க. பட் நீங்க கொஞ்சம் நரேந்திர மோடி அவர்களை கொஞ்சம் ஓவரா தான் புகழ்றீங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா மோடி வந்து ஃபுல்லா உலகிற்கான விஸ்வகுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்குது. இப்ப அமெரிக்காவை அவர் பதவி எடுத்துக்கொண்டு மோடி ஓடி இருக்கிறார். போனதுக்கு அப்புறம் அமெரிக்கால போய் ட்ரம்ப் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கும் மார்க்கெட் அப்படின்றது ஒரு வீழ்ச்சியை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. முதலீட்டாளர்கள் பாவம் இல்லையா? நரேந்திர மோடி அவர்கள் அர்ஷத் மேத்தா இல்லையா? பட் ஒரு பாலிசி, கவர்மெண்ட் ஒரு பாலிசி, ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவே வல்லரசு ஆகும் அப்படின்ட்டு. பட் கிட்டத்தட்ட 2022ல என்ன ஒரு லெவல் இருக்கோ அதை நோக்கி கிட்டத்தட்ட வந்து கொண்டிருக்கிறது. அதாவது 2-3 வருஷம் பின்னாடி போயிட்டு பினான்சியல் ஃபீல்ட்லயும் சேர்த்துதான் இருக்கிறேங்க, பேங்கிங் செக்டாரும் சேர்த்துதான் பாக்குறேங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா 2017க்கு அப்புறமா வந்து முதலீடு பண்ண எல்லா முதலீட்டாளர்களும் லாபம் அடைஞ்சிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு நாள் விளையாட்டு கிடையாது. காலையில போடுறேன் சாயங்காலம் எடுக்கிறேன் அப்படின்னா அவர்களுக்கு லாபம் வராது.
ஷேர் மார்க்கெட்ன்றது நீங்க ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி லாக்இன் பண்ணும்போது உங்களுக்கு சப்ஸ்டான்சியலா growth இருக்கும். இன்னைக்கு போட்ட நாளைக்கு லாபம் வரணும் அப்படின்னா அதுக்கான இடம் ஷேர் மார்க்கெட் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா யூனிட் பிளானும் 5 வருஷம் லாக்இன் இருக்கு. இஎல்எஸ்எஸ் உடைய மியூச்சுவல் ஃபண்டே உங்களுக்கு 3 வருஷம் லாக்இன் இருக்கு. இது எதை வெளிக்காட்டுது அப்படின்னா ஒரு கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்லயே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் நீங்க பொறுமையா பார்க்கணும். இன்னைக்கு பல பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஆலோசனையும் அறிவுரையும் கேட்கணும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வேலையில இருக்கிறீங்க, நான் ஒரு வேலையில இருக்கிறேன், மத்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. இதை பார்ப்பதற்கு, இதை சொல்வதற்காகவே வைத்துக்கொண்டு பல பல நிபுணர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா பயன் பெறுவீங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. இதுக்கு மோடி அவர்களை வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, அதற்கான தேவையும் இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி மூலமாகவே நிச்சயமாக, ஏன்னா நம்ம சிதம்பரம் அவர்கள் எல்லாம் இருக்கும்போது நம்ம நிறைய கவனிச்சிருக்கிறோம், நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூட இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஒரு சின்ன ஒரு நோட்டிபிகேஷன் விட்டா கூட அது ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கும். எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ட்ரம்ப் எப்ப வந்து கை கொடுக்குறாரோ மோடி அப்ப இருந்தே எல்லாம் பச்சை கலர்ல போர்ட்போலியோ மாறும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் இப்பவும் பிளட் பாத் போர்ட்போலியோவா தான் இருக்கிறது. அதாவது ஷேர் மார்க்கெட்ன்றது வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நிறைய ஃபேக்டர்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு அதிகமா பண்ணும்போது ஷேர் மார்க்கெட்டுடைய பூம் அதிகமா இருக்கும். இன்னொன்னு நிறைய இந்தியால நிறைய யூனிகார்ன்ஸ் உள்ள வந்திருக்கு. யூனிகார்ன்ஸ் அப்படின்னா பல பெரும் பெரும் நிறுவனங்கள், முதல்ல அதாவது ஐபிஓ லான்ச் பண்ற பெரும் நிறுவனங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்தியால புதுசு புதுசா வருதுங்க. ஒரு ஷார்ட் டேர்ம்ல எப்பயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான் ஷேர் மார்க்கெட். பல ஃபேக்டர்ஸ் இருக்கு, பல பல கிரைட்டீரியா இருக்கு. நம்ம இதெல்லாம் பார்த்துதான் வந்து நம்ம முதலீட்டு ஆலோசனை சொல்ல முடியும். நீங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல பாருங்க, ஒரு மாசத்துல எப்படி இருக்கு அப்படியெல்லாம் ஷேர் மார்க்கெட்டை பார்க்க முடியாது. லாங் ரன்ல பாருங்க, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி லாங் ரன்ல பாருங்க ஷேர் மார்க்கெட் பூம் ஆயிடும். 1990கள்ல 2000 பாயிண்ட் தொட்டதுக்கு சென்செக்ஸ பதறிட்டாங்க எல்லாரும். இன்னைக்கு சென்செக்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்தியா வந்து பொருளாதாரத்துல முன்னேறுதா? ஆமா முன்னேறுது. 10வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை சொன்னதுனால சொல்றேன், கும்பமேளா நடக்குதுங்க. கும்பமேளால கலெக்ட் ஆகக்கூடிய ரெவென்யூ வந்து $3 trillion அப்ராக்சிமேட் கொடுக்குறாங்க. $3 trillion. உலகத்துல பல நாடுகள் $3 trillion தொட முடியாது. இந்த கும்பமேளா ஒரே ஒரு ஈவென்ட் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை வந்து $1 trillion பண்ணணும் அப்படின்றது ஒரு இலக்காக வைத்துக் கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் கும்பமேளான்ற ஒரு ஃபங்க்ஷன் மட்டுமே $3 trillion வந்து ஈட்டி கொடுத்திருக்கிறது. ஆமா பாருங்க, நீங்க வந்து பிசினஸ் எல்லா இடத்துலயும் இருக்குங்க. நியாயமான முறையில வரக்கூடிய பக்தர்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல எத்தனை விஷயம் இருக்கு, 6 படை வீடு இருக்கு, 6 படை வீடுக்கு நிறைய டூரிசம் உருவாக்குங்க, அங்க ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க, நிச்சயமாக எக்கனாமிக்கல் growth இருக்கும். அப்ப பில்கிரிமேஜ்ன்றது மிகப்பெரிய எக்கானமி அப்படின்னாலே நீங்க போய் நான் வந்து இண்டஸ்ட்ரி தான் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலயும் எக்கானமி இருக்கு. ஒரு பினான்சியல் கன்சல்டன்டா என்னால என்ன சொல்ல முடியும்னா, மக்கள் விரும்பக்கூடிய எல்லா இடத்துலயும் பணம் இருக்கு. மக்கள் விரும்புவதை அவர்கள் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் அவர் விரும்புவதை நீங்கள் சரியாக சாட்டிஸ்ஃபைடா உங்களால கொடுக்க முடிந்தால் யூ கேன் see revenue out of. அதை நீங்கள் வந்து பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு எப்பயுமே டாஸ்மார்க்கை புடிச்சிட்டு இருக்க முடியாது. டாஸ்மார்க்கை விட லட்ச மடங்கு ரெவென்யூ வரக்கூடிய பிசினஸ் எவ்வளவோ இருக்கு, நியாயமாக மக்களுக்கு முன்னேற்றத்தோட சேர்த்து இதை வந்து கையில எடுக்கணும்னு சொல்றேன் நான் தமிழக அரசு. சூப்பரா சொன்னீங்க சார். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு வீடியோவா இருக்கு. ஏன்னா ஒரு சினிமா மாதிரிதான் போச்சு அப்படின்னு நம்ம காரணம், ஸ்டார்டிங்ல வந்து பயங்கரமான கொள்கைகள் கோட்பாடுகள் குறித்த பயங்கரமான விவாதங்கள் விஜய் முன்னிறுத்தி நடந்தது. நடுவுல கொஞ்சம் காதலர் தினத்தை பற்றி பேசி அப்படியே கொஞ்சம் லைட்டா பண்ணோம். டுவர்ட்ஸ் எண்ட் வந்து தேசிய பொது உடைமை கட்சி நிறுவனரான சசிகரனுடைய இன்னொரு முகத்தையும், ஒரு பினான்சியல் கன்சல்டன்டா ஒரு அட்வைசராக இன்னொரு முகத்தையும் வந்து பார்க்க முடியுது. ஆக்சுவலா நிறைய விஷயம் இந்த வீடியோல வந்து பண்ணோம், நம்ம ஒரு சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை
அப்படின்றதுதான் இன்னும் டிக் அடிக்காத ஒரு பாக்ஸா இருக்குது. மத்த நிறைய பாக்ஸ் அவர் ஒன்னொன்னா டிக் அடிச்சு வந்திருந்தாலும் கொள்கை அப்படின்ற பாக்ஸ் வந்து அவர் டிக் அடிக்கவே இல்லை. அதுதான் மிக மிக ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது. பட் அவர் முன்வைக்கிற கொள்கையே விமர்சனத்துக்குள்ளாக இருக்கும்போது, உதாரணத்துக்கு இளைஞர்களை மிஸ்கைடு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இன்னைக்கு வந்து தமிழக அரசு ஒரு தீவிரவாதிக்கு ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுக்கிறது அப்படின்னா அது நாளைக்கு எவ்வளவு பெரிய பேட் எக்ஸாம்பிளா நடக்கும் அப்படின்ட்டு நீங்களும் நானும் அண்ணாமலை அவர்களும் தேஜஸ்வி சூர்யா அவர்களும் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சோ இளைஞர்களுக்கு வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும், பட் அதை மன்னிக்கும் பக்குவமும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. அண்ட் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து மோடிக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் யாரும் பொறுமையாக இருக்க மாட்டார்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பயங்கரமான ஒரு ரிவீட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இறுதியாக எக்கனாமி அப்படின்னு ஒரு ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து அந்த எக்கனாமியை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருந்தோம். அவரவர்களுடைய வருமானத்துக்காக பார்க்கிறோம். ஷேர் மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் எல்லாமே சில காலத்திற்கு தான் அப்படின்றது சசிகரன் அவர்களுடைய பார்வையாக வைத்திருக்கிறார். மிக்க நன்றி சார். ஒரு எக்கனாமி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எக்கனாமி ரிலேட்டடாவே நிச்சயமா உங்களை இன்னொரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நான் நம்புறேன். விரைவில் நடக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி சார். நன்றி.